படிக்கிற வயசில் அப்படிங்கிற டைட்டில் வந்து அவ்வளோ அட்ராக்ஷனான ஒரு டைட்டில். ஏன்னா படிக்கிற வயசில் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஃப்ளாஷ்பேக்கு மைண்டுக்கு வந்துடும். படிக்கிற வயசில் நம்ம எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு டைட்டில் ராஜேஷ்குமார் செலக்ட் பண்ணியிருக்காருங்கும் போது படிக்கிற வயசில் வந்து நிறைய அனுபவங்களை அவர் சந்திச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஒரு டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைட்டிலில் வந்து வெறும் டைட்டில் மட்டுமே இல்லை, உள்ளேயும் உண்மையில் நிறையா விஷயங்கள் இருக்குது அந்த டைட்டிலில். 16 இந்த படிக்கிற வயசில் அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் கூட நான் படிக்கும்போது என்னென்ன பண்ணேன் இதுங்கிறதெல்லாம் எல்லாமே மைண்டுக்கு வந்துடுச்சு. என்கிட்ட கேட்டிருந்தா ராஜேஷ்குமாருக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். நான் எனக்கு முதல்ல தெரியாமல் போயிடுச்சு, இல்லைன்னா நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். நான் படிக்கிற காலத்தில் நான் வந்து அவ்வளோ படிப்பில் கரெக்டாக கவனம் போகாமல் மற்ற விஷயங்கள் அதிகமாக கவனம் போனதுனால தான் நல்ல வேலை இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு அது ஒரு காரணம். இல்லைன்னா ஒழுங்காக படிச்சிருந்தேன் இங்கே ஒரு வாத்தியார் மாதிரி ஏதாவது ஒரு வேலை தான் பார்த்துட்டு இருக்கணும். படிப்பில் கவனம் போகலை. ஆனால் படிப்பு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் அவங்க வந்து சொல்லிக் கொடுத்த விதமெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால இன்றைக்கி சினிமாவுக்கு வர முடிஞ்சது. ஏன்னா அப்போ அதெல்லாம் ஒரு சேலஞ்சாக இருக்கும். படிக்கிற வயசுலங்கும் போது படிப்பை தவிர்த்து மற்ற விஷயத்தில் தான் மைண்டு அதிகமாக போயிட்டுருக்கும். ஏன்னா படிப்புங்கும் போது இப்போ கூட முத்துராம் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என்னென்னா, இந்த பரீட்சைக்கு படிக்கிறது, படித்து பாஸ் பண்ணால் தான் நீ வந்து உத்தியோகம் கிடைக்கும் லைஃப்பில், இல்லைன்னா ஃப்யூச்சரே இல்லை, இப்படியெல்லாம் சொல்லியே என்னென்னா இந்த படிப்புனாவே மார்க்காக படிக்கிறது, இல்லைன்னா படிக்கலைன்னா அடி உழுகும், திட்டு உழுகும், வீட்டில் மாட்டிக்குவோம், வாத்தியார்கிட்ட மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு இந்த பயத்திலே இருந்ததுனால அந்த படிப்பு மேலே எப்பவுமே ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு இருந்துட்டு இருந்தது. ஆனால் பின்னால் வந்து சுற்றும் போது தான், வெளியே வந்து சுற்றும் போது தான் படிக்கிற நேரத்தில் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து பின்னால் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் அதை வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து படிக்கிற நேரத்தில் மிஸ் பண்ணதை பூரா வெளியே வந்து சினிமாக்காக முயற்சி பண்ணுற நேரத்தில் வந்து என்னை வந்து பக்குவப்பட வச்சது அந்த நேரத்தில் நான் படிக்க ஆரம்பித்தது தான். அப்படி நிறைய புஸ்தகங்கள் படிக்க ஆரம்பித்தது ரொம்ப. ஏன்னா படிக்கிற நேரத்தில் வந்து அதுலேயும் அந்த காலத்துலலாம் வந்து எப்படின்னா இப்போ மாதிரிலாம் இல்லை. இப்போல்லாம் வந்து ஒரு கோ எஜுகேஷனுங்கிறதோ பையனோ பொண்ணோ ஒரு ஈஸியாக பேசிக்கிறதுங்கிறதோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே இல்லை. நான் படிக்கும்போதெல்லாம் எங்கேயாவது பொண்ணு பக்கம் திரும்பிட்டாலே அடி விழுந்துடும். என்னடா பொண்ணு பக்கம் எதுக்குடா பார்த்தேன் அப்படின்ட்டு, பொண்ணுக்கிட்ட என்னடா பேசினேன் அப்படின்ட்டு அதுக்கு மேலே. ஸோ வீட்லேயும் இப்படி ஸ்கூல்லையும் இப்படியே இருந்ததுனால அது என்ன அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே மைண்டில் வந்து இவங்க சொல்லியே அது மேலே நமக்கு எது வேண்டான்னு சொல்கிறோமோ அது மேலே தான் மைண்ட் அதிகமாக போகும். அதனால் பசங்கிட்டெல்லாம் நான் பந்தயம் கட்டிட்டு விளையாடுறது, கூட படிக்கிற பசங்கிட்டெல்லாம் என்னென்னா ஒரு பொண்ணு ரொம்ப கோபக்கார பொண்ணு, அது ஆகுன்னா கிளாஸில் வந்து ஹெட்மாஸ்டர்கிட்ட யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு. நான் வந்து பசங்கிட்ட சொன்னேன், டே ஒரு பந்தயம் கட்டலாமா அப்படின்னு. என்ன எல்லோரும் பிரியாணி எல்லாருமே சினிமாவுக்கு போகிறது அப்படின்னா, என்னடா பந்தயம் அப்படின்னா அந்த பொண்ணு பேர் சொல்லி அதை நேருக்கு நேர் இப்படி கட்டி பிடிச்சிடணும். என்ன எங்கள் ஸ்கூல் வந்து ஹெட்மாஸ்டர் ரொம்ப கோபக்கார ஆள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே டிஸ்மிஸ் அப்படின்ட்டுருவார். நான் பசங்கிட்ட வந்து சேலஞ்சு பண்ணேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னடா அது ஸ்கூல் விட்டு போன சொல்லி போயிடலாம், இது என்ன விவகாரமாக இருக்குது, அந்த பொண்ணே ஒரு மாதிரியான பொண்ணு, அது முதலே கோபக்காரி, அதை போய் நேருக்கு நேர் இப்படி கட்டி பிடிக்கிறதுனா எப்படி சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒத்துக்கல. நான் ஒத்துக்கிட்டேன், நான் சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, டே வேண்டாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறேன், மாட்டிக்க போகிறேன் அப்படின்னா, பரவாயில்ல விடு அப்படின்னேன். என்ன ஐடியா பண்ணேன்னா பாருங்கள் மைண்ட் எப்படியெல்லாம் போயிருக்கு பாருங்கள். படிப்புள்ள போகல, இந்த மாதிரி விஷயத்தில் தான் நல்லா போயிருக்கு. இப்படி பெரிய ஹாலு, இப்படி ஒவ்வொரு ரூமாக கிளாஸ் ரூமு, இந்த ஹாலில் வந்து யார் இருந்தாலும் வந்தாங்கன்னா அவங்க கிளாஸுக்கு அப்படி போவாங்க, அடுத்த கிளாஸுக்கு வந்து அப்படி போவாங்க, அடுத்த கிளாஸுக்கு அப்படி போவாங்க. இங்கே ஜன்னல் இருக்குது, இங்கே கதவு இருக்குது, இப்படி தான் வந்து அப்படியே போகணும். இந்த கிளாஸ்க்குள்ளேருந்து உள்ளே நுழைஞ்சோன்னையுமே அந்த என்ட்ரன்ஸில் நுழையும் போதே அங்கே வாட்டர் ட்ரம் வச்சுருக்கோம், ஒரு பெரிய இது மாதிரி வச்சு ஸ்டாண்ட் வச்சு அதில் வாட்டர் ட்ரம் வச்சுருக்கோம். ஸோ அந்த காரணத்தில் வந்து வாட்டர் ட்ரம்மில் வந்து தண்ணி குடிப்பாங்க பசங்க. இப்போ வெளியிருந்து வர்றவங்களுக்கு அங்கே செவர் இருக்கிறதுனால இந்த ட்ரம்முக்கிட்ட கிளாஸ் என்ட்ரன்ஸுக்கு வரும்போது வெளியிருந்து வர்ற பொண்ணு அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இங்கேருந்து யாராவது வெளியே வந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கும் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு பையனை வந்து ஜன்னல் கிட்ட நிற்க வச்சுட்டேன். அந்த பொண்ணு அப்படி நடந்து வந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போது கரெக்டாக எனக்கு வந்து தலையில் கை விட அப்படின்ட்டேன். எங்கள் ஜன்னல் கிட்ட நின்ட்டு நான் தண்ணி குடிக்கிற மாதிரியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த பொண்ணு வந்து என்ட்ரி ஆகும்போது இவன் வந்து அங்கேருந்து தலையில் கை வச்சான், டப்புன்னு தண்ணி பாட்டில் வச்சுட்டு வேகமாக தெரியாமல் வெளியே வர்ற மாதிரி வந்து மோதி உளுந்து அது மேலேயே எப்படியெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன்.
உடனே பசங்கிட்ட ஓகேயா சொன்ன மாதிரி அண்ணன் அவன் எந்திரிச்சு உடனே கோபம் பயங்கர ஆத்திரம் புஸ்தகம் கிஸ்தமெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தா. அடுத்து எங்கே போகும்னு தெரியும், ஹெட்மாஸ்டர் தான் போகும்னு. நான் முதல்ல எங்கள் குணவதி மிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் இருந்தாங்க, அந்த டீச்சர்கிட்ட ஓடிட்டேன் நான். டீச்சர் 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 நான் மாட்டிட்டேன், ஸ்கூல் விட்டு போய் ரூம் வளர்க்குன்னு. என்னடா என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணல, நான் தண்ணி குடிச்சிருந்து திடீர்னு வெளியே வந்தேன். அந்த பொண்ணு உள்ளே வர்றதுக்காக வந்தது தெரியல, மோதிட்டோம், 2 பேரும் விழுந்துட்டோம். இப்போ அந்த பொண்ணு கோபம் வந்துருக்கு, ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் சொல்ல போகுது போலுக்கு அப்படின்னு. உடனே டீச்சரு ஏய் இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டா. என்னென்ன? இல்லை பாக்கியராஜ் வேணும்னா கிளாஸில் அவனும் பார்க்காம வந்துட்டான், நீயும் பார்க்காம வந்துட்டு விழுந்துருப்பீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அவன் படிப்பு போகிறதுக்கா, போடி கிளாஸுக்கு போ அப்படின்னாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ படிக்கிற நேரத்தில் வந்து படிப்பை தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் அதிகமான கவனம் போயிட்டு இருந்தது. ஆனால் பின்னால் வந்து இன்று போய் நாளைக்கு படமெல்லாம் செய்யும்போது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. அதில் வந்து வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லைஃப்பில் என்னென்னலாம் அனுபவிச்சவங்க போய் தங்கச்சி அப்படின்னு கட்டி பிடிக்கிறது, அப்புறம் அட்ரஸ் தெரியாத மாதிரி போய் கேட்குறது. ஸோ அந்த மாதிரி அந்த படிக்கிற வயசில் அப்படிங்க. ஆனால் அது ஒரு என்ஜாயபிளான, அதாவது அதை விட்டால் அது நம்ம கிடைக்காது, லைஃப்பில் நினச்சி பார்க்கக்கூடியதுங்கிறது அந்த வயசு. ஸோ அந்த நேரத்தில் படிப்பும் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். படிப்பை அந்த நேரத்தில் மிஸ் பண்ணிட்டோன்னு சொன்னோம்னா, இப்போ பாருங்கள் முத்துராம் சாரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பொறாமையாக இருக்கும். என்ன எங்கே வந்தாலும் மீட்டிங்கில் வந்து பேசணும், உடனே வள்ளுவரை பற்றி சொல்லி ஒரு குரல் சொல்லிடுவார் ஃபினிஷிங்கில். எனக்கு எப்படியே இவ்வளோ குரல் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை வந்து ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்டை சொல்லணும்னா 2 மணி நேரத்துக்கு இது பேப்பர் பேனா இல்லாமல் கரெக்டாக சொல்ல முடியும். இந்த படிப்பு சம்மந்தப்பட்டது சொல்லணும்னா அகர முதல்ல அப்படின்ட்டு அங்கேயே தகராறாயிரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த காலத்துலேருந்தே படிப்பில் மட்டும் வந்து கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. மற்ற விஷயத்தில் வந்து நல்ல வேலை லைஃப்பில் இதுக்கு வந்ததுனால, சினிமாவுக்கு வந்ததுனால அதெல்லாம் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. இது இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம், எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ அவஸ்தை. ஏன்னா இங்கிலீஷில் வந்து நான்லாம் படிக்கும்போது வந்து என் புக்கு சேருங்கிறது 5ஆம் கிளாஸில் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது வரைக்கும் என் புக்கு சேரு டேபிளுங்கிறதெல்லாம் சொல்லலை. அதனால் காலேஜுக்கு போய் சேர்ந்துன்னுமே முதல்லையே தமிழ் மீடியம், காலேஜுக்கு போனோன்னே ஏதோ ஒரு இங்கிலீஷில் பேசினா பரவாயில்ல, மேத்ஸ் இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்க, சோசியல் ஸ்டடீஸு இங்கிலீஷ்லேயே, சயின்ஸு இங்கிலீஷ்லேயே, ஒன்றுமே புரியல. எல்லாம் இங்கிலீஷில் நடத்தும்போது எனக்கு புரியல. எந்திரிச்சு வாத்தியார்கிட்ட ப்ளீஸ் 1 more சார் அப்படின்னேன். நாட் 1 more, ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. தட் மச் ஒன்லி ஐ நோ சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுங்கள் புரியல. நோ நோ யூ ஹேவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு ஆரம்பித்தார். எப்போ நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு எப்போ நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேயும் மைண்டு போயிடுச்சு. படிக்கிறதுல வந்து மைண்டு கரெக்டாக போகல. ஏன்னா வாத்தியார் வந்து உட்காருவார், அவரை வந்து கிண்டல் பண்ணுறது, கலாட்டா பண்ணுறது, இது பண்ண. ஏன்னா ஸ்கூலில் படிக்கும்போதாவது ஒரு பயம் இருக்கும், அடிச்சு போடுவாங்க வாத்தியாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது. இந்த காலேஜின்னு வந்துட்டு அடிக்க மாட்டாங்க வாத்தியார்களாக, கை வைக்க மாட்டாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப தைரியம். எங்கள் வாத்தியார் ஒருத்தர் வந்தார், நல்லா தடியாக இருப்பார், ஷார்ட்டாக இருப்பார், கொஞ்சம் பால்டு ஹெட்டு ப்ரொஃபஸர். அவர் வந்து ஒரு நாள் பாடம் நடத்துகிறாரு. வந்தோடனே அந்த புக் எடுத்து வச்சுக்கிட்டு மிஸ்டர் பிக்விக் அண்ட் இஸ் லெசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நான்-டைல் எங்களுக்கு இருந்தது காலேஜில் பியூசி படிக்கும்போது. அவர் மிஸ்டர் பிக்விக் அண்ட் இஸ் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு, மிஸ்டர் பிக்விக் இஸ் a fat person, short person, a bald person அப்படின்னாரு. நான் எந்திரிச்சு இட் மீன்ஸ் ஜஸ்ட் லைக் யூ சார் அப்படின்னேன். ஆஹாஹான்னு பசங்கள்லாம் சிரிச்சாங்க. இப்படி வாத்தியார்களை கலாட்டா பண்ணுறது, கிளாஸில் இப்படி எதாவது பண்ணுறதுங்கிறதே பெரிய, அது ஒரு என்னென்னா அது ஒரு ஹீரோயிசமாக நினச்சிட்டேன். எங்கள் வாத்தியார் கணக்கு வாத்தியார் வந்தோடனே அப்போல்லாம் ஃப்ராக்சி தானே கொடுப்பான். நம்பர் 1 எஸ் சார், நம்பர் 2 எஸ் சார், நம்பர் 3 எஸ் சார்னு எல்லாம் சொல்லிகிட்டே வருவாங்க. நம்பர் 6 அப்படிங்கும்போது நிறுத்திக்குவார், ஏன்னா நான் தான் நம்பர் 6. அப்புறம் அப்படியே என்னை பார்ப்பார். நான் ரகலை பண்ணிகிட்டே இருப்பேன் கிளாஸில். அப்படிங்கிறனால மிஸ்டர் 6 why don't you go to the canteen and have a cup of tea or coffee and spend your valuable time அப்படிம்பார். ஓகே சார், தேங்க்யூ சார், பட் ஐ நீட் சம் கம்பெனி சார், shall I get my friends also? உடனே ஓகே அப்படிம்பாங்க. உடனே ஒரு 4 பேரை எந்திரிச்சு போயிடுவோம். ஸோ அந்த படிப்பு மிஸ் பண்ணதெல்லாம் வந்து இன்றைக்கி என்னென்னா, ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது ஒய்ஃப்கிட்ட கேட்க வேண்டிக்குது, என்ன சொன்னாங்க, முதல் சீன் விட்டா அப்புறம் கடைசி வரைக்கும் ஒன்றும் புரியாத. அதனால் யாராவது இங்கிலீஷ் நான்-டைல் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நமக்கு பார்க்கும்போதே சே இதெல்லாம் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், நமக்கு வந்து அந்த ஹெல்ப் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக
தப்போ ரைட்டோ நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமிதாப் பச்சனுக்கெல்லாம் நான் இங்கிலீஷில் கதை சொன்னேன்னே பாருங்களேன். புக்கே சேர 5ஆம் கிளாஸில் படித்தவன் அவருக்கு எப்படி நான் கதை சொல்லியிருப்பேன்? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 5ஆம் கிளாஸ் வரும்போது தான் என் புக்கே சேர்னவன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டலாம் சொல்லும்போது, ஏன்னா வேறு வழி இல்லை, கதை சொல்லி தான் ஆகணும். தொழில் கிடைச்ச வாய்ப்பு அவர் டைரக்ஷன் பண்ணுறதுங்கிறது கிடைச்ச வாய்ப்பு மிஸ் பண்ண முடியுமா? ரொம்ப கெத்தாக போய் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, சார் ஓப்பனிங் சன்ரைஸ் சார் அப்படின்னு. எஸ் சார் அப்படின்னு. ஒன் ரிவர் பேங்க் சார். ஓகே. ஒன் மேன் இஸ் ரைடிங். வாட் சார்? ஹீ இஸ் சிட்டிங் ஆன் த டாப் and he is having a stick. Hey, 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 hey. Like that he is riding, sir. What is he riding? Sir, he is sitting on the top and he is having a stick and he is hey, 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 hey. Like that he is riding. அப்புறம் உடனே அமிதாப் பச்சனுக்கு புரியல என்ன ரைடிங். யூ மீன் he is riding bullock cart? Yes sir, you are correct, bullock cart. இப்படியே வந்து அவர்கிட்ட கதை சொல்லும்போது எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் ஆக்ஷன்லேயே சொல்லி அப்புறம் அவரே பாதி எடுத்து கொடுப்பாரு. எஸ் எஸ் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் கரெக்ட் சொல்லிக்கிட்டு அப்புறம் எப்படியோ ஃபுல்லாக கதையை சொல்லி பிடிச்சி ரொம்ப நைஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் சினிமாங்கிறதே உணர்வு தான் அதிகமாக, அதனால் அப்படி தான் நிறையா சமாளிக்க வேண்டியிருந்தது. அதனால் இப்போவும் கூட நான் வந்து என் சன்னெல்லாம் வந்து படிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் வந்து ஒரு டிகிரி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்பா நல்ல வேலை நம்ம மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்மளை மாதிரி அவனும் தகராறாகக்கூடாது இல்லையா? அதனால் இந்த ஜென்ரேஷனில் எல்லா ஜென்ரேஷனுக்குமே வந்து இந்த படிக்கிற வயசில் எல்லா தப்பு தண்டாவும் செய்யணும்னு தோணும். ஆனால் படிப்போடு வந்து இந்த தப்பு தண்டாவோட படிப்பும் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரி அவஸ்தைப்பட வேண்டிய அவஸ்தைக்கு உள்ளாக வேண்டியதில்லை. அதனால் படிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான மெசேஜாக இருக்கணும். ஆனால் நான் நினைக்கிறேன் ராஜேஷ்குமார் அவர்கள் வந்து அந்த மெசேஜையும் சேர்த்து தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபுல் படம் பார்க்கல, ஆனால் சும்மா சாங் பார்க்கும்போது துர்ராஜா எடிட்டர் அவர் அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தார் சாங்கில். ஸோ சிம்பிளாக பாட்டு தான் பார்த்தா அந்த பாட்டிலே வந்து அவர் தான் என்ன பண்ண முடியும் அதில் அப்படிங்கிறத வந்து அந்த எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் கரெக்டாக அவருடைய திறமைகள் என்னவோ அதை காமிச்சுதான். அந்த மாதிரி வந்து புதுமுகம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்கெல்லாம் டான்ஸு அது இதெல்லாம் வந்து நல்லா பண்ணி ஒரு பயம் இல்லாமல் ஃப்ரீயாக நடிச்சிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக புதுமுகமாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து நல்ல லெவலுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு படம் பார்த்துன்னு தெரியுது. ஸோ ஆர்கே அவர்கள் இவ்வளவு புதுமுக ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்காக மீண்டும் அவருக்கு ஒரு தடவை நன்றி சொல்லி, மீண்டும் ராஜேஷ்குமார் அந்த கேப்டன் அவர் தலைமையில் வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.